ஹலோ மாதேஷ், இந்த தடவை +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என் பொண்ணு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அந்த ஆசையை என் பொண்ணு டாக்டர் ஆகி நிறைவேற்றுவா. நீ வேணா பாரு, அடுத்த வாரம் ரிசல்ட் வந்ததும் தமிழ்நாடே என் பொண்ணை பத்தி தான் பேசும். அடி பாவி, உங்க அப்பாவோட கனவை நாசம் பண்ணிட்டியே. நம்ம குடும்ப மரியாதையை குழி தோண்டி புதைச்சிட்டியே. நீ மார்க் கம்மியா எடுத்தாலே அந்த ஆள் நில கொழிஞ்சு போயிடுவாரு. இப்போ வெயிலாய் வந்து நிக்கிற வீட்டுக்குள்ள ஐயோ, அவரை நினைச்சா எனக்கு உயிரே போன மாதிரி இருக்கு. போடி போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. எங்கயாவது போய் செத்து தொலை. போடி போ. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன காரியம் செய்ய பாக்குற நீ? விடு சிவா, இனிமே என்னால உயிரோட இருக்க முடியாது. விடு என்ன, விடு சிவா, விடு. சொன்னா கேளு. இந்த பார், எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்க நினைச்சா இந்த நாடே சுடுகாடாதான் இருக்கும். உனக்கு என்ன, நீ பாஸ் ஆயிட்டேன்னு தைரியமா இருக்க. ஃபெயில் ஆன என்ன மாதிரி பசங்களுக்கு தான் என்னோட வேதனை என்னன்னு புரியும். எங்க அப்பாவால டாக்டர் ஆக முடியலன்னு நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி தான் என்ன படிக்க வச்சாரு. என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே எப்பவும் டாக்டர் ஜெனின்னு என்ன ரொம்ப செல்லமா கூப்பிடுவாங்க. இப்ப நான் எப்படி சிவா அவங்க கிட்ட போய் ஃப்ரீயா பேச முடியும்? நான் மட்டும் எனக்கு பிடிச்ச கம்ப்யூட்டர் குரூப்ல சேர்ந்திருந்தேன்னா கண்டிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன்டா. நான் எக்ஸாம் நல்லா தான் எழுதிருக்கேன். ஆனா எப்படி ஃபெயில் ஆனேன்னு தெரியல சிவா. ஒருவேளை நான் எக்ஸாம் அப்போ விடிய படிச்சதுனால ஆன்சரை மாத்தி எழுதிட்டேனோ, இல்லனா என் பேப்பரை கரெக்ஷன் பண்ணவங்களுக்கு நான் எழுதிருக்கிறது புரியாம போயிருக்குமோ? சொல்லு சிவா, சொல்லுடா. பேப்பரை ரீவேல்யூவேஷனுக்கு அனுப்புவோமா? என் அப்பாவோட டாக்டர் கனவு, என்னோட ஃபேஷன் டிசைனர் கனவு எல்லாம் வீணா போச்சு. இனிமே வீட்ல எல்லாரும் என்ன குற்ற உணர்வோட பாப்பாங்க சிவா. இல்ல சிவா, இனிமே என்னால உயிரோட இருக்க முடியாது. என்ன வெற்று. ஏய் இல்லங்க பார், வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில சகஜம். இதுக்காக சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது கோலத்தனம். இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா இன்னும் 1 மந்த்ல எக்ஸாம் வர போகுதுல, அப்ப எழுதி பாஸ் பண்ணிக்குவோம். இன்னைக்கு உங்க வீட்ல திட்டுறாங்கன்ட்டு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டீனா அங்க உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறியா? நீயே சொல்லு. உன்னை அவங்களே கொன்னுட்டதா நினைச்சி தினம் அழுது அவங்களும் செத்துட்டு இருப்பாங்க. அவங்க செய்யறது எல்லாமே நம்ம நல்லதுக்கோசரம் தான். என்ன நம்ம மனசுல என்ன இருக்குன்னு அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பார், நம்ம டீம்ல நீ மட்டும் ஃபெயில் ஆகல. சூர்யா, பிரியா, சோனா 3 பேரும் சேர்ந்து தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதனாலதான் நம்ம ஹெட் மாஸ்டரை போய் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவர் நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. வா போய் பார்ப்போம். ஒண்ணுமில்ல வா. இங்க பார், சும்மா அழுதுகிட்டே இருக்காத. அவரை பார்த்துட்டு அங்கிருந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஊருக்கு போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேக் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். பிரின்சிபால்கிட்ட மட்டும் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு போகலாம். இப்பொழுதைக்கு நம்மளுக்கு தேவை ரிலாக்ஸ். ஓகேவா?
ஏன் ப்ரோ வைக்கிற நீ சாவுடா. சரி ஏடா சின்ன பையனை போட்டு இந்த அடிக்கிறீங்க. பாடா பாடா வண்டியில இருக்குடா. வா 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 வா. யார் எப்படி பிடிச்சி அடிச்சிருக்கானுங்க சின்ன பையனை பிடிச்சி? இதுக்குதான் எதை வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அதை விட்டு போட்டு நீ போய் அவனுக்கிட்ட போய் உளறி தள்ளிட்டு இருந்தா அவனுக்கு சரியான காட்டானுங்க. இரு போலாம் இரு. நானே உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். நீ வண்டியில அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி சாரதிட்டு தானே இருக்கு. நான் சொல்றது நம்புகிறேன். இந்தாங்க இந்தாடி. எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற நீ ஏன் பிளஸ் டூல மட்டும் இவ்வளவு கம்மியா எடுத்திருக்க மார்க்? இல்லனா எக்ஸாம்ல क्वेश्चन பேப்பர் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அதான். பிரியா சும்மா கதையெல்லாம் விடாத. உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்ட. அதான் படிப்புல கோட்டை விட்டுட்ட. என்னம்மா அண்ணி சொல்றது உண்மையா? இனிமேல நல்லா படி. அப்படிலாம் இல்லனா நீங்களே பாருங்க இந்த பப்ளிக் எக்ஸாம்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருவேன். இத பாரு, உன் குடும்பத்துல இது வரைக்கும் யாரும் டிகிரி வாங்குனது இல்ல. நீயாவது ஒழுங்கா படிச்சு டிகிரி வாங்குற வழியை பாரு. டாடி அந்த டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிற வழியை பாக்குறியா? எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த பப்ளிக்ல மட்டும் ஃபெயில் ஆயி பாரு, உனக்கு இருக்குது கதை. எங்கயாவது சொல்றத கேக்குறாளா பாரு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மார்க்ல பாஸ் பண்ணிடுவேன். சிவா நீ எப்படி? அண்ணன் வராரு, அப்புறம் பேச. என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தேன். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, படிக்கலையா? இல்ல வெல் ப்ரிப்பேர்டா இருக்கேன். சாரதி சூர்யா கூட எல்லாம் சுத்திட்டு இருக்கியாமே? இல்ல அது வந்து நாங்கெல்லாம் வந்து நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன ஏட்டையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல எனக்கு வயசாயிட்டு எப்படி இன்ஸ்பெக்டர் ஆயிதான் ஆகணும். நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டோம்னா இதே சீட்ல உட்காரணும்ல, அதான் ஒத்திக்க பாக்க. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப பிள்ளைகள் சொன்னால அது ஆம்பளை பிள்ளை எத்தனை, பொம்பளை பிள்ளை எத்தனை? 4 ஆம்பளை பிள்ளைங்களை காணோம் சார். 3 பொம்பளை பிள்ளைங்களை காணோம் சார். அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து கம்மல் போட்டுருந்தா? போட்டிருக்குங்க சார். மூக்குத்தி போட்டுருந்தா? போட்டிருக்காங்க சார். பூ வச்சிருந்தாளா? சார் என்ன சார் இது? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா பூ வச்சிருந்துச்சா பொட்டு வச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளைய கண்டுபிடிச்சிருங்க சார். அடையாளம் தெரிஞ்சா தானே அவங்க லவக்கனை பிடிக்க முடியும். பொறுங்க ஒரு நிமிஷம், அவசரப்படாதீங்க. ஹலோ, என் பொண்டாட்டி மீனா பேசா. என்ன விஷயமா? ஏல வீட்டுல மீன்காரன் இருக்கானா, என்ன மீன் வாங்கணும் அப்படின்னு ஐடியா கேட்கா. எவ்வளவு கிணறு இருக்கா இல்லையோ, கெண்டை மீன் இருக்கா இல்லையோ, ஐர மீன் இருக்கா அது இல்லையோ. சரி நீ புரட்ட வாங்கினா அது முள்ளா இருக்கு, அது வேண்டாம். அது வந்து நெய் மீன் இருக்கா? நெய் மீன் வாங்கி முழு தேங்காய் வாங்கி எங்க ஆத்தா அம்மியில் வச்சு அரைச்சி ஊத்தலாம். அதே மாதிரி அரைச்சி ஊத்து. இந்த மிக்சில அரைச்சி ஊத்தி குழம்பு வீணாக்கிறத அழகா குழம்பு வச்சிருந்தேன். ஆமா ஆமா, போன தடவை உங்க அண்ணன் வந்திருக்கும் குழம்பு வச்சிடலாம். குழம்பு வச்சு தெருப்புறம் மணத்துல அதே மாதிரி மணக்கணும் பாத்துக்கோ. சரி நான் வந்துருவேன். நெய் மீன் திங்கியோட என்ன வேலை பெரிய வேலை, நான் லீவ் போட்டு வரேன். நல்ல குழம்பு வச்சுக்கோ.
ரைட் ரைட் ஓகே ஓகே ஓகே. வீட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டி போங்க சார். முதல்ல சொன்னா கூட கொஞ்சம் வாய்ப்புல. சரி சரி மிச்சத்தை தாரேன். சார் நாங்க சொல்றோம். இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. பசங்களை எண்ணில இருந்து காணல. நேத்து ரெண்டு காணோம் சார். அறிவு இருக்கா உங்களுக்கு? நேத்து காணாம போயிருக்கான், இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கண்டா. சரி சொந்தக்காரங்க வீடு நண்பர்கள் வீடு தான் தேடினேடா. ரிலேஷன் வீடு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் சார். சரி அவங்க எங்க போயிருக்காங்கன்னு நீ நினைக்கிறீங்க? யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். கடத்தி போயிட்டான்னு உன் பையன் தந்தடிச்சானுங்க. உன் பையன் லவ் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான்டா. கண்டிப்பா அப்படி இருக்காது சார். எதை சொல்லுத? 4 பசங்க 3 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு குறையுது இல்ல? அப்படின்னா 4 பசங்க 3 பொண்ணுங்க லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப அறிவாளியா இருக்கையா. ஒரு நிமிஷம். யா பொண்டாட்டி மீனா பேசா. குழம்பு ரெடியான்னு கேளுங்க சார். யா குழம்பு ரெடியா? அவசரப்படாதீங்கய்யா. என்னது தூக்கி போட்டு மீச்சம்னா தூத்துக்குடி ஆமா. நான் ஒன்னே கெட்ட பாரு. என்ன செருப்பு தெரியுமா? நீ சீரியல் பாத்துக்கிட்டு இருப்பாமா. என்ன சார் ஆச்சு? குழம்பு வைக்கும் ஒரு நாய் மீனை தூக்கி போயிட்டாங்க. இங்க பாரு, ஒரு போலீஸ்காரன் வீடு தெரிஞ்சும் அந்த நாய் வந்து மீனை தூக்கிக்கணும். அதுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இங்க பாரு, அது நம்ம தெரு நாயா, பக்கத்து தெரு நாயா, அது ஆண் நாயா, பொண்ணாயா, அது எந்த நாயின்னு எனக்கு 24 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்சு ஆடுடா. நான் ஒரு மோப்ப நாயை கொண்டாந்து அதை கடிச்சு குதறல. என் பேரு ஏட்டுல சார். நான் மீனை கல்யாணம் இருக்கேன், பிள்ளைய கல்யாணம் கோங்கிட்டு எனக்கு நேரம் தெரியல. ஏன் சார் எங்க பிள்ளைங்களை விட உங்களுக்கு மீன் குழம்பு முக்கியமா போயிடுச்சாங்க சார்? வாட் இட் நான்சென்ஸ், கெட் அவுட். சார் யோ ஏய் நுழுத. இன்ஸ்பெக்டர் வராரு. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம் சார். யோ என்ன எங்க கூட்டம் சார்? அவங்க பசங்களை காணலன்னு சொன்னாங்க. எனக்கே மனசு கஷ்டமா இருந்தது, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இல்லையா? ஆமா சார். இல்லையே, நான் வரும்போது மீனுக்கு பேசிட்டு இருந்தேன். அது வந்து மீன் பிடிக்க போகும்போது ஆத்திரோடு செத்துப்பானோ, அதான் அது சம்பந்தம் பேசிக்கிட்டு இல்லையா? சத்தியமா அப்படிதான் சார். அப்படியா? சரி சரி, ரைட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. எல்லாரும் கிளம்புங்கயா, கிளம்புங்க போங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம ஏசியை போய் நேரா பார்க்க வேண்டியதுதான். 1 2 3 4 5 6 ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நான் புரோக்கர் வந்திருக்கேன். காத்து கிடக்கணுங்கிற என் தலையெழுத்து. என் பொழப்பு நாரி போச்சு. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா எல்லாம் அவன் சித்தம். ஏய் என்னையா புரோக்கர், என்ன விஷயம்? மாரியாத்தா என் புருஷனுக்கு 100 ஆயுசு கொடுக்கணும்தா. ஐயா மாரியாத்தா என் புருஷன் 100 ஆயுசு வாழணும்தா. நீதான் தாயே காப்பாத்தணும். ஐயா நான் என்ன சொல்றேன்? புருஷனுக்கு 100 ஆயில கொடு பிள்ளையாரப்பா. முருகா என் புருஷன் 100 வயசு வரைக்கும் வாழணுமப்பா. நீதான் ஆயில கொடுக்கணும்ப்பா. இவங்கெல்லாம் மனைவி. ஐயா வணக்கம். யார் நீ? ஐயா இவரை தெரியாதுங்களா? நம்ம ஊர் புரோக்கர் பிச்சைமுத்துங்க. ஓ இவன் தானே புரோக்கருங்க. சரி நான் தான் கூப்பிட்டேன், உட்காரு. ஆகட்டும் ஐயா. ஐயா உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்து போலான்னு வந்தேன். சரி நீ மட்டும் தனியா வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க? வந்திருக்காரு தம்பி விஜி. விஜி வா வா வா. ஐயா நல்ல படிச்ச பிள்ளை ஐயா, அடக்க ஒடுக்கமா வளர்ந்தவன். ராத்திரில கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான். அது பேஷன். ஏ கண்ணடை கழட்டி பாக்கெட்ல வை. தொப்பி போட்டிருக்கானே, முடி இருக்கா இல்ல வழுக்கையா? முடி நிறைய இருக்கு. தொப்பிய கழட்டு. உட்காருங்க. சரிங்க. ஆளுக்கு ஒரு சேல உட்காருங்க ஐயா. ஏமா அந்த ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் கொண்டு வை. ஐயா பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா பாத்திரலாம். நம்ம வீட்டுல வந்தவங்க முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் சாப்பிட்டே பேசுவோம். ஆமா சாப்பிட்டே பேசுவோம். கொண்டு வர சொல்லுங்க. ஐயோ அவன் பிச்சைக்கார புத்திய காட்ட ஆரம்பிக்கிறானே. மாப்பிள்ள பசியோடு இருக்காரு, முதல்ல சாப்பிடட்டும், அப்புறம் மத்தத பேசுவோம். வந்துருச்சு. மாப்பிள்ள விக்கிற போது மெதுவா சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். போதும் வைப்பா. ஐயா இப்பயாவது பொண்ணை கூப்பிடுங்க ஐயா. சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் பொண்ணு நினைச்சிட்டு இப்பதானே சுவீட்டு சாப்பிட்டு இருக்கேன். காரம் வரவனா காரத்தை கொண்டு வர சொல்லுங்க. அட பாவி, காரம் வேறயா? புரியல. காரம் வருது. சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான், நடக்க போகுது.
மறைஞ்சு வீட்டுல சாட்டு. சொன்னா கேளுடா, முதல்ல பொண்ணை பாத்துரும்டா, அப்புறம் சாப்பிடலாம்டா. 1 லட்சம்டா, 1 லட்சம். கருணை காட்டுப்பா. போங்கண்ணே, எப்ப பார்த்தாலும் பணம் பணம் சொல்லிட்டு என் வாழ்க்கையில கூட்டிச்சே பார்த்தது இல்ல. இப்பதான் கொண்டு வர போறாங்க. அவங்க தரல, உன் சங்க கடிச்சு துப்பிடுவேன். கூட்டிச்சு ரெடியா? ஐயா கூட்டிச்சு, கூட்டிச்சு. ஆம் ஆம். ஐயோ, எவ்வளவுதான். அட பாவி, மாப்பிளையா இவன்? ஐயோ ஐயோ. டேய் புரோக்கர் ஐயா, படாங்க, உண்மையே சொல்லு, இவன் பிச்சைக்காரன் தானே? ஐயா, இங்கேயோ தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுக்குங்க. அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வர்றேன். இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சுக்க ஐயா. கோவம் வருதுடா. இந்த கைய காலா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. அதான் இது என் வீடு, அதனால உன்னை ஒண்ணும் செய்யாம விடுறேன். ஓடி போயிரு, அவனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிரு. சரிங்க, இனிமே வராத. இன்னி பண்றேன். எந்திரிடா, ஒண்ணு வேணாம், போடா. மாப்பிள்ளைய காணோம். மாப்பிள்ளையா? அவன் பிச்சைக்காரன்டி. படி. சிவா, நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ற? தெர்மாமீட்டர் மில்லிமீட்டர் தான் வாங்கணும். அது எதுக்கு? நம்ம லவ் அளக்குதான். சரி, அதை விட காதல்னா என்ன? பரத்தும் சந்தியாவும் நடிச்ச படம். கிளைமாக்ஸ்ல கூட பரத்தை சந்தியா கழட்டி விட்டு போயிடுவாளே, சூப்பர் படம். நீ பார்க்கல? நான் உன்னை கேட்டா நீ உன்னை பதில் சொல்ற. உனக்கு என்னாச்சு? பின்ன என்ன, காதல் என்னன்னு காக்கா குருவி கேட்டா கூட சொல்லும். உலகத்துக்கே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு சொல்லு. காதல்னா அன்பு, அன்புனா பிரியம், பிரியம்னா ஆசை, ஆசைனா ஆசைனா நெருக்கம், நெருக்கம்னா
சார் குட் மார்னிங் சார். சார் சொல்லுங்கள் சார். சார் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. ஓகே சார், குயிக்காக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். சுபா, பையனை அப்பா கூட அனுப்பி வைக்கலையா? இல்லைங்க, இப்போதான் ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்பா, இந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு? ஏன் இல்லை இப்படி இருக்கீங்க? சிவாக்கு ஒண்ணுமே ஆகாது, அவன் நல்லபடியாக தான் இருப்பான். உனக்கு என்ன, நீ போலீஸ்காரன், சாதாரணமா சொல்லிடுவ. பெத்த மனசுக்கு தான் அந்த வழி தெரியும். மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா, அந்த வழி என்னன்னு எங்களுக்கும் தெரியும் மாமா. ஏன் என்ன இந்த வீட்டில் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தீங்களோ அதை விட அதிகமாக நான் பாசம் வச்சிருக்கேன். போலீஸ்காரனா இருந்தும் சொந்த தம்பியை கூட கண்டுபிடிக்க முடியலையே உன்னால. நான் ஒரு போலீஸ்காரனா இருக்கிறனால தான் என்னோட வேதனையை வெளியே காட்டிக்க முடியல. அப்பா புரிஞ்சுக்குங்கப்பா. சரிடா, அவன் எங்க போனா என்ன ஆனான்ற ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல உனக்கு. அப்பா, அவன் காணாம போனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கேஸ் வேற மாதிரி போயிட்டு இருக்குப்பா. அது நல்லபடியா முடியணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்குங்கப்பா. நான் வரேன். அப்பா, சித்தப்பா எப்பப்பா வருவாரு? சித்தப்பா சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. சரியா? எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். வாயா சவுந்தரு, காரணம் இல்லாம ஸ்டேஷன் பக்கம் வரமாட்டியே? ஒன்றும் இல்லை பைரவா, என் சித்தப்பா சம்பந்தமான விஷயத்துல ஒரு ஆதாரம் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னது ஆதாரமா? என்ன சொல்ற? அது ஏதோ ஸ்கூல் பசங்க கையில இருக்கான். என்ன அதை எப்படியாச்சும் நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரு. கண்டுபிடிச்சு மட்டும் கொடுத்துட்ட, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். இப்படியா? நான் பாத்துக்கிறேன். இதுக்கு தான் பைரவா நீ எப்போதும் என் கூட இருக்குன்னு சொல்றது. நான் எப்பவும் கூட தான் இருப்பேன். தைரியமா போயிட்டு வா. சரி, கரெக்டா போயிட்டு வா. டேய், கொடை எனக்குடா. சரிண்ணே சரிண்ணே. டேய், மேக்கப்பும் எனக்குடா. சரிங்க சரிங்க. டேய், என்னடா அடிக்கிற? அடி வாங்காத நடிகரும் கிடையாது, உத வாங்காத நடிகையும் கிடையாது. மேக்கப் மேன் கையில அடி வாங்கிதா இன்னைக்கு பெரிய நடிகரா ஆயிருக்காங்க. அதுக்காக இந்த அடியாடா அடிக்கிறது? உங்களை அழகாக வேண்டாமா? உங்களை மேக்கப் போட்டு மெருகேத்த வேண்டாமா? டேய், நான் ஏற்கனவே அழகா தாண்டா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூப்பரா ஆக்க வேண்டாமா? வாதிர ஸ்டைல்ல. சரி சரி, போடுறா போடுறா. ஆமா அண்ணே, உங்களை வர உங்களை புரிஞ்சிக்க முடியலையே. என்னடா? ஊரை சுத்தி காட்ட சொன்னீங்க, சரி. உலகத்தையே சுத்தி காட்டினேன். சரி. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கழுத வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஊர்ல இருக்கிற எல்லா கைதையும் கொண்டு வந்து நிறுத்தினேன். கழுத வியாபாரத்துல அப்படின்னா உங்களுக்கு லாபம் வரப்போகுது? லாபம் வராது, யோகம் வரும். இப்ப புரிஞ்சு போச்சுனே. என்னடா? எல்லாரும் வீட்லயும் கழுத போட்டா போட்டு என்ன பாரு யோகம் வரணும் மாட்டி இருப்பாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு யோகம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா கண்டுபிடிச்சடா. விஷயம் இல்லாம தொழில் ஆரம்பிப்பீங்களா? ஒரு மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கூட்டிட்டு போய் ஏமாத்தி 1 லட்சம் ரூபாய் வாங்கலான்னு பார்த்தோம். அதையும் அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்படியே போனா கடைசியில வீட்டுல செருப்பால வாங்க வேண்டியதான். சரி பாப்போம், எவனாவது சிக்காம போவான். என்னடா இங்க நிக்கிற? நான் கழுத வியாபாரம் பண்றேன். கழுத வியாபாரமா? ஆமா. கழுத கெட்டா குட்டிச்சோறு, நீயும் குட்டிச்சோரா போயிருவ. சரி சரி, எப்படியா போ. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, வாயா, ஒரு விஷயம் இருக்குது, வாயா. இந்த பாரியா, ஏற்கனவே உன்னோட மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை போதும். அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் என் வழியில போறேன், நீ உன் வழியில போடா, ஆளை விடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இங்க வாயா. உன் வியாபாரத்தை பெருசா ஆக்கி காட்டுவியா? வந்தினா லம்பா பணம் கிடைக்கும். லம்பா பணம் கிடைக்குமா? ஆமாயா. என்னது உள்ள போய் வம்பா கூப்பிடுறான்? அவன் சொல்ற மாதிரி லம்பா பணம் கிடைச்சிருமோ? சரி, என்னன்னு தான் போய் பாத்துருவோமே. இந்த வாரேன்டா. ஏய், உன்னை நம்பிதான் வாரேன். சொல்றேன்டா, வம்பளம்பள மாட்டிட்டாரு, அப்புறம் உன்னை கொலை பண்ணிடுவேன். ஒண்ணும் கிடையாது, உன் விஷயத்துக்காக கூப்பிட்டேன். ஐயாவை பாத்துக்கிறியா? ஐயாவை நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. எங்கேயும் பார்த்தது இல்லையா? அவரு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவர் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காரு தெரியுமா? டேய், அவர் எந்த நாட்டுல இருந்து வந்தா எனக்கு என்னடா? அமெரிக்கால இருந்து வந்திருக்காருயா. கேட்டேன்டா, அவர் எனக்கு தெரியல. இந்த பாருடா, இந்த புரோக்கர் பிச்சை முத்த உலகத்துல அமெரிக்காவுல எந்த மூலையில போய் நின்னாலும் எல்லாரும் திரும்பி பார்ப்பான். ஆனா இந்த மூஞ்சிய எந்த மூலையில போய் நின்றாலும் எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். அதெல்லாம் இருக்கட்டையா, ஐயாவுக்கு ஒரு நல்ல பொண்ணு பாரியா. என்ன சொன்ன? ஐயாவுக்கு நல்ல பொண்ணு பாரியா. இதுக்கு மேல பேசுற தூக்கி போட்டு மிதிச்சுற ராஸ்கல். டேய், ஏற்கனவே ஊரு பேரு தெரிஞ்ச அந்த நாயை கூட்டிட்டு போய் நான் பொண்ணு பார்த்து உதவப்பட்டு வந்தேன். அது போதாது,
இவனுக்கு என்னடா ஊரு தெரியாது, பேரு தெரியாது, அட்ரஸ் தெரியாத எங்கேயோ கிடந்தவனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்றேன். ஏண்டா அவனுக்கு நான் பொண்ணு பார்த்து வச்சு அவன் பொண்ணை கொண்டு எங்கேயா விட்டுட்டு போயிட்டா நான் ஜெயிலுக்கு போய் கம்பி என்னணும் அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும். அப்படித்தானே? ஏண்டா அடிக்கிற? என் உடம்பு தாங்கலையா? அவர் சாதாரண ஆளு நினைச்சியா? அவர் யார் தெரியுமா? யார் நீ சொல்லு. எத்தனை பண்ண வச்சிருக்காரு தெரியுமா? என்ன பண்ண? பண்ண வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பிழைப்பு. அதே மாதிரி ஆஸ்திரேலியால ராஜபல நாய் 100 நாய் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் உன்ன அனுப்ப விட்டாரு? பேட்டரி கலையா நுழையனத. அது மட்டும் இல்லையா, அமெரிக்கால இருந்து 100 டன் எருமை சாணிய இந்தியாவுக்கு வர வச்சிருக்காருயா. டேய் இந்த பாறா ஒண்ணு மட்டும் சொல்றேன். உனக்கு 10 ரூபாய் வேணும்னா ஏன் கால்ல விழு தர்றேன். சும்மா தேவையில்லாம பில்டப் பண்ணி அவனோட சேர்ந்து நீயும் கெட்டு போகாத, அப்புறம் பிச்சை தான் எடுப்பேன். சரி அது உடையா, நீ பண்ணனா பரவாயில்ல. நான் தரகற மாதிரி என் ஐயாவுக்கு என் தலைவனுக்கு 100 பொண்ணு கியூ நிக்கப்பையா. ஏய் ஐஸ்வர்யாவை கொண்டு வந்து நிப்பாட்டுவ. என்ன சிரிக்கிற? என்ன சொன்னே? ஐஸ்வர்யாவை கொண்டு வருவ. நீ தரற மாதிரி. ஏய் இந்த தரர் தொல்லை சாதாரணமா நினைச்சிட்டடா. என் பாட்டன் பூட்டன் தாத்தா காலத்துல இருந்து பரம்பரையா எல்லாருமே தரர்தான்டா. இன்னைக்கு நான் அந்த தொழிலை தெய்வமா மதிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. ஏய் இந்த தரர் தொழில நான் எத்தனை செருப்படி வாங்கியிருப்பேன், எத்தனை பேர்கிட்ட கேவலப்பட்டிருப்பேன், எத்தனை பேர் காரி துப்பி இருப்பான், எத்தனை நாளா ஜெயில நான் பட்டி கிடந்திருப்பேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை பேருக்கு எத்தனாயிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் தெரியுமாடா. நீ அசால்ட்டா சொல்லிட்டியடா. டேய் என் குடும்பம் சாப்பிட வழி செய்த தொழில்ரா இது. அத போய் கேவலப்பட்டு சும்மா இருந்த என்ன சீண்டி விட்டு தூபம் போட்டு ஏண்டா நான் உன்னை பொண்ணு பார்க்க சொன்னா? ஏண்டா டேய் ரோட்ல போறவெல்லாம் வந்து என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கான். இது எனக்கு தேவையாடா? ஏண்டா டேய் குள்ள பையல சொல்றா சொல்ற. ஐயா உங்களை பில்டப் பண்ணாதான் நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வரீங்க. அதுக்கு தான் இப்படிலாம் பண்ண. ஐயோ ஐயோ அடிக்காதீங்க. இந்தடா வெச்சுக்க. 100 ரூபாய் கொடுக்கறாரு. இது நம்ம வாத்தியார் ஸ்டைல் ஆச்சே. ஐயா இன்னொரு வாட்டி அடிங்க ஐயா. வேணாம்டா ஐயா அடிங்க ஐயா. வேணாம்டா. டேமே அடிங்க ஐயா. ஏய் வேணாம்டா. வாத்தியாரே அடிங்க ஐயா. டேய் வாடா. இதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்லடா. இருந்த 100 ரூபாயும் கொடுத்துட்டேன்டா. இது முதல்ல சொல்ல வேண்டியதுதானயா? இந்த கர்மத்தை இத விட்டா இந்த 100 ரூபாய் புடுங்குடுவான். எஸ்கேப் ஆயிடு. டேய் கொள்ள பையல நாளைக்கு வருவீல்ல? நாளைக்கு வர மாட்டேன், நாளைக்கு தான் வருவேன். ஏண்டா டேய் சரி நாளைக்கு வருவீல்ல? அப்ப பாத்துக்கறேன்டா உன்னை. வாடா. என்னதான்டா உன் பிரச்சனை? அண்ணே ஒரு மாடு வாங்குறேண்ணே. சரி அதை வித்து ஒரு ஆடு வாங்குறேண்ணே. சரி வீடு காசுல தண்ணி அடிச்சேன். ஆட்டை வித்துட்டு கோழி வாங்குறேண்ணே. அப்புறம் இது இருந்த காசு இங்க தண்ணி அடிச்சேன். கோழி வித்து குஞ்சு வாங்குறேண்ணே. இது இருந்த காசு இங்க தண்ணி அடிச்சேன். இத்தனை வித்துங்க தண்ணி அடிச்சிருக்கேன். குடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த குஞ்சும் போயிடுமேடா. ஆமாண்ணே அதுவும் போச்சுண்ணே. அது நான் என்னடா பண்ண முடியும்? அண்ணே 3 பேர் கொலை பண்ணுமண்ணே. டேய் எருமைங்களா, நான் நினைச்சேன்டா நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம், நீங்க குடிச்சு கூத்தடிச்சிட்டீங்களா? டேய் எல்லாரும் வேடிக்கை பாக்குறான். வாடா வீட்டுல போய் பேசிக்குவோம். டேய் வாடா வாங்கடா. இங்கதான் இருக்கியா? சத்தடா. சரியாடா. 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 ஏய் பிரியா சரியா. பிரியா சரியாடா. ஏண்டி பிரியா? எதுக்குடி அவனை இந்த அடி அடிக்கிற? எதுக்கு அடிச்சனா? நைட் அவ தண்ணி அடிச்சு வந்து அசிங்கமா பேசுறா. ஏய் தண்ணி போட்டதுக்காக வைட்டி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சது கூட அடிக்கலடி. அவ என்ன பண்ண தெரியுமா? நேத்து நைட் பக்கத்துல வந்து படுத்து. என்னாச்சு? அங்க தொட்டு இங்க தொட்டு என்னென்ன பண்ண தெரியுமா? ராஸ்கல், அவனை விளக்கமாத்தால அடிச்சிருக்க கூடாது, கொன்னு போட்டிருக்கணும்டி. விடுப்பா, அழாத. சரி வா.
ஐயா வணக்கம். நீ வணக்கத்தை வச்சுக்க. ஐயா பழசெல்லாம் மறந்துருங்க. இப்ப நல்ல மாப்பிள்ளையா கூட்டியாந்துருக்கேன், என்ன நம்புங்க ஐயா. யாரு இவனா? இவன் நல்ல மாப்பிள்ளையா? ஏயா தெரு தெருவா வீடு வீடா போய் சோப்பு சீப்பு கண்ணாடி பென்சில் எல்லாம் விற்பான் பாரு. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்கான். ஐயோ அப்படிலாம் இல்லையா, உண்மையில சொல்றையா. நல்ல இடத்து பையன், நல்லா படிச்சவையா. ஐயா உட்காரலாமா? உட்கார்ந்து தோலை. நன்றிங்க. தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. பிஎஸ்சி. ஏயா நீ தான் பிஎஸ்சிங்கற? அவன் வாய் திறந்து பேச மாட்டான். பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி தான். உங்களை பார்த்தோன்னே பயந்துட்டேயா. பயந்துட்டாயா? உண்மையிலே பிஎஸ்சி தான் படிச்சிருக்கான். எதுக்கு பயம்? மரியாதை இருந்தா பத்தாதா? என்னால வாங்குறீங்க? வேலை ஒண்ணும் இல்ல, அமெரிக்கா போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. முயற்சி பண்ணிட்டு இருக்காரா? போயிருவாரு. கண்டிப்பா போயிருவாரு. அவன் எப்பவுமே பயந்த சுபாவம். ஏண்டி பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கான், வேற எல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டியதில்ல. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா போதும். போய் பொண்ணை கூட்டிட்டு வா. நீங்க வேலை பாக்குறது சம்பளம் வாங்குறது எல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம கிட்ட நிறைய வசதி இருக்கு. வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா போதும். தம்பி ஸ்வீட் சாப்பிடுவீங்கல்ல? ஐயா அவன் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான் ஐயா. ஏயா சாப்பிடாமே 5 அடி வளர்ந்துருக்கான்? இல்ல நான் அதை சொல்ல இல்லையா. இந்த மிக்சரு ஸ்வீட்டு காபி இந்த மாதிரி நொறுக்கத்தெல்லாம் சாப்பிட மாட்டான்னு சொன்னேன். அவளுக்கு நல்ல பையன். எதுவுமே சாப்பிடலனா அப்புறம் எதைத்தான் சாப்பிடுவீங்க? ஏய் வாடி. மா நான் வரல, என்ன விட்டுரு. நல்லதுக்கு தான் சொல்ற, வாயேண்டி. மா சொல்றத கேளுமா. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி பொம்மை மாதிரி போய் நிக்க முடியாது. அப்பாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து வாயேண்டி. வாமா உட்கார்மா. நல்லா பாத்துங்க. இதான் என் ஒரே பொண்ணு. மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கம்மா. என்ன பார்க்கவே இல்லை? நல்லா மாப்பிள்ளைய பாத்துக்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது சரியில்லை இருந்து சொல்லக்கூடாது. அது வந்து மாமா ஏங்க பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதா? அதுக்கு ஏன் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கார் வேணுமா? பங்களா வேணாம். சரி விடுங்க, 150 எழுதி வைக்க. வேணாம் மாமா. அவருக்கு எதுவுமே பிடிக்காது. வேணாம், நீங்க தொந்தரவு கொடுக்காதீங்க. சரி அதுல உட்காருங்க. ஒரு மாமா ஒரு பாலிசியை பத்தி உங்ககிட்ட பேசலாம் மாமா. எல்லாருக்கும் பாலிசி ஒண்ணு வேணும் இல்ல மாமா? பொண்ணு பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 5 லட்ச ரூபா ஒரு 10 லட்ச ரூபா போட்டீங்கன்னா உங்க பொண்ணு நான் கட்டிக்கிறேன். இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? அத்தை பேர்ல ஒரு 20 லட்ச ரூபா போட்டீங்கன்னா. அத்தை மேல எதுக்குடா மாமா? அத்தை நாளைக்கு சமையல் கிமையல் செய்யும் போது கேஸ் கீஸ் வெடிக்குதுன்னு வைங்க, நீங்களும் குடும்பத்தோட எல்லாரும் போயிட்டீங்கன்னா. நீ பொண்ணை கூட்டிட்டு உள்ள போ. நான் மாப்பிள்ளை கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாமா அதுக்குள்ள 2 பேரையும் அமைச்சிட்டீங்க. திடீர்னு உள்ள போய் கேஸ் கீஸ் வெடிச்சு செத்துட்டாங்கன்னா சாவுடா. ஓ இன்சூரன்ஸ் பணத்தை நான் வாங்குறேன். ஏண்டா நீ மாப்பிள்ளையா? இன்சூரன்ஸ் ஏஜென்டா நீங்க? ஏண்டா இன்சூரன்ஸ் ஏஜென்டா மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டு வந்து ஏமாத்த வச்சேற? இறங்குடா புண்ணிய விடுவேன். ஐயா என்ன அடிக்காதீங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே நல்ல மாப்பிள்ளையா கூட்டிட்டு வா. உனக்கு வேட்டி உனக்கு. ஐயா சொல்லுங்க, எந்திரா அடிக்காதீங்க. எந்திரா. நீங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்து புண்ணிய விடுவேன். எல்லா பக்கமே வரக்கூடாது. இருங்க என்ன விஷயம்? ஏசி சார் பாக்கணும்யா. ஏசி சார் நீங்க பார்க்க முடியாது. இல்லங்க சொல்லிட்டே இருக்கேன், வந்துட்டே இருக்கேன். நான் டென்ஷன்ல வந்திருக்கோம். ஏசி சார் பார்க்கிறதுக்கு தயவு செய்து விடுங்க சார். திருமூர்த்தி சார் அவங்கள அனுப்புங்க. சரிங்க சார். அவசரமா உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். நீங்க 2 பேரும் வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷன் போயிருங்க. நான் உங்களை என்னன்னு பார்த்து. சரிங்க சார். சொல்லுங்க சார். எங்க பசங்களை பார்த்தா கொலை பண்ற பசங்க மாதிரியா தெரியுது? நாங்களே எங்க பிள்ளைங்களை காணோம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க வேற கொலை பழிய போட்டுட்டீங்களே சார். ரிலாக்ஸ்மா ரிலாக்ஸ். நாங்க வந்து கொலை பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகம் தான் படுறோம். அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு நாங்க சொல்லல. இதைத்தான் நாங்க மீடியாலையும் சொல்லியிருக்கோம். ஆமா, இப்ப சந்தேகம்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் உறுதிப்படுத்துவீங்க. உங்க போலீஸ் பத்தி எங்களுக்கு தெரியாது. காணாம போனதுல என் தம்பியும் ஒருத்தன். இதை மறந்துட்டு நீங்களும் பேசுறீங்களா? சார் காணாம போன உங்க தம்பிய உங்க போலீஸ் மூளையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா
காணாம போன என் பொண்ணு நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா அவளை யார் சார் கட்டிப்பாங்க? அப்படி எதுவும் நடக்காதுங்க. உண்மை குற்றவாளி யாருன்னு நாங்களும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். தயவு செய்து கோவப்படாம இப்ப நீங்க போயிட்டு வாங்க. போறோம் சார் போறோம். உங்களை நம்பி இனிமே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சார். நாங்க ஒரு நல்ல வக்கீலா பார்த்து எங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நாங்க வழி பண்ணிக்கிறோம் சார். வரோம் சார். வணக்கம் ஏசி சார். என் சித்தப்பாவை கொண்ட பசங்களை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அவங்களுக்காக நீங்க நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. அவங்கள ஒழுக்கமா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருங்க. இல்ல என் கையில மட்டும் சிக்கனானுங்க அவங்கள கண்டம் பண்ணிடுவேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்தாலோ, அப்படி நீ செய்யணும்னு நினைச்சிருந்தாலோ உன்னை ரோட்ல விட்டு என்கவுண்டர் பண்ணிடுவேன். சார் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஒழுக்கமானவர், ரொம்ப டெம்பரானவர்னு. ஆனா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. என் சித்தப்பாவை எப்படி அவனுக்கு கொன்னானுங்களோ அதை விட மோசமா அவனை கொன்னு வீசிடுவேன் சார். அப்படி ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலே அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் யாருன்னு. அதையும் பார்ப்போம். ஏறுங்கடா. ஜெனி, இவங்க தான் அப்புடைய சித்தி. ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. இவங்க வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். பார்த்துக்கோ. அக்கா எங்கக்கா அப்பு? அவன் கூட இருக்க பசங்களோட எங்கேயோ போனா வந்துருவான். ஏண்டி சுப்லட்சுமி, இவங்கெல்லாம் யாருடி? அண்ணாவோட ஃப்ரெண்டுங்க. பார்த்தா பட்டணத்துக்கார பசங்க மாதிரி இருக்காங்க. அண்ணனோட ஃப்ரெண்டுன்ற என்னன்னு தெரியல சித்தி. அண்ணா அப்படிதான் சொன்னாங்க. ஆம்பளை பசங்களா இருந்தா பரவாயில்ல, கூட பொம்பளை பிள்ளைங்களும் வந்திருக்கு. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இவள் நாள் அப்பு நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலே இங்கே தங்குறது நல்லதில்லை. ஆமா, சிவா சொல்றது சரிதான். திடுதிப்புன்னு எங்க போறது? பணம் வேணாமா? கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்பு கிட்ட சொல்லாம கிளம்புறது தான் நல்லது. ஏன்னா அவரு கூட வந்துருவாரு. அது நல்லா இருக்காது. நம்ம தப்பு எதுவும் பண்ணலையே, போய் தானே சொல்லியிருக்கோம். ஜெனிங்க வா சாப்பிடு. ஜெனி, நீ ஏன்டி ஃபீல் பண்ற? அவன் போறதே கரெக்ட் பண்றதுக்கு தான். எனக்கும் வந்து வாச்சிருக்கு பாரு. சோத்து முட்டை எப்படி கட்டுறா பாரு. சே, கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. எல்லாரும் முன்னாடி எப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் யூ ராஸ்கல், நீ பொரியற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அவன் எப்படா டைம் கிடைக்கணும் காத்துட்டு இருக்கா. தலைய அப்படி தட்டா, இப்படி இடிக்கிறா. நீ இதமா கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏ பொடி ஒரு நினப்பு உலையில போட. அடியே, இந்த உலகமே எதிர்த்தாலும் எனக்கு நீ உனக்கு நான். இது பிராமிஸ். என்ன டியா? டேய், நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நேத்து ராத்திரி கூட தூங்கல போல இருக்கு. நேத்து ராத்திரி மட்டும் இல்லடி, என்னைக்கு உன்னை முத பார்த்தனோ அன்னிலிருந்து தூக்கமே இல்லடி. அப்படின்னா முதல்ல போய் டாக்டரை பாரு. இல்ல, நீ நினைச்சா எல்லாமே சரியாயிடுண்டி. எப்படி? நீ நானும் புருஷன் மண்டாட்டி ஆகணும். சத்தமா சொல்லு. நீ நானும் புருஷன் மண்டாட்டி ஆகணும். காதலே விழல, சத்தமா சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவுறத அங்க போய் பாரு. அப்புவை பத்தி எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன். சொல்லு. நீ நானும் புருஷன் மண்டாட்டி ஆகணும். டேய், நான் உன்னை விட மாட்டேன். ஏட்டுதான் உங்க அண்ணத்துல 4 விட போறாரு. வா வா வா. ஏண்டா பால்வடியும் முகம் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேரை எவனை கொடுத்த சார்? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் இவன் SMS அனுப்புறான் சார். அசிங்கமான பொண்ணுக்கா SMS அனுப்புவான், அழகான பொண்ணுக்கு தான் SMS அனுப்புவான். அதுல சார் ஆபாசமா SMS அனுப்புறான்னு சொன்னேன். ஏண்டா ஏற்கனவே 1008 கேஸ் இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியாமலே நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல SMS கேஸ்னு ஒரு கேஸ் கூட்டு இருக்கடா. சார், வயசானவங்களா SMS பத்தி என்ன சார் தெரியும்? அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? நம்பர் 1, போன் துருப்பிடிக்காது. நம்பர் 2, டைம் பாஸ் ஆகும். நம்பர் 3, படிக்கிறவங்க சந்தோஷமாயிருவாங்க. நம்பர் 4, எல்லாரும் கான்டாக்ட்ல இருப்பாங்க. நம்பர் 5, எப்பயுமே பிஸியா இருப்பீங்க. நம்பர் 6, சோம்பேறியாவே இருக்க மாட்டீங்க. நம்பர் 7, மெசேஜ் டைப் பண்றதுனால கை விரல்கள்லாம் நல்லா பலமா இருக்கும் சார். நம்பர் 8, ABCD மறக்கவே மாட்டீங்க. நம்பர் 9, கிரியேட்டிவ் மைண்ட் நல்லா இருக்கும். நம்பர் 10, என்னைய மாதிரி நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க சார். ஓஹோ,
SMS அனுப்புறதுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா? ஏண்டா போன வாரம் 4 பேர் SMS அனுப்புனதுல ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாலே, அந்த SMS அனுப்புனதுல நீயும் ஒருத்தனா? சார் அந்த மாதிரிலாம் நான் அனுப்ப மாட்டேன் சார். ஏண்டா ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வச்சிருக்குன்னு ஒரு SMS அனுப்பி எங்களை படாத பாடுபடுத்தாங்களே, அந்த SMS நீ தான் அனுப்பினியோ? சார் நான் குண்டா இருக்க ஃபிகருக்கே மெசேஜ் பண்ண மாட்டேன். இதுல வெடிகுண்டுக்கு இல்லாம சார் அனுப்ப போறேன். ஏண்டா உனக்கு அக்கா இருக்கா? இருக்கு சார். அவ பேர் என்ன? சுமதி சார். உங்க அக்கா சுமதிக்கு இவனை விட்டு நான் உன்னை லவ் பண்ண போறேன் அப்படின்னு SMS அனுப்பினா சும்மா இருப்பியா? இவனா ஒரு ஆளா சார் மெசேஜ் அனுப்புறீங்க? உங்க அக்காளுக்கு SMS அனுப்பினா ஒரு கோவம் வருது, பக்கத்து வீட்டு அக்காளுக்கு SMS அனுப்பலாமா? தப்பு சார். அப்ப என்ன சொன்ன SMS அனுப்புனா டைம் பாஸ் ஆகுதா? அந்த தூக்கி போட்டு பிடிச்சா யூரின் பாஸ் பண்ணிடுவாமா? அப்புறம் என்ன சொன்ன? SMS டைப் பண்றதுனால விரல்கள் என்ன ஆகுது? நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சார். இப்போ என் கை ஸ்ட்ராங் ஆக போகுது. எப்படி சார்? உன்னை ஓங்கி குத்துறதுனால. நான் சொல்றத கேளுப்பு. குடும்பத்தை காப்பாத்துற மூத்த பிள்ளை நீயே இப்படி பொறுப்பு இல்லாம அந்த பசங்களோட சுத்தி திரியிறியே. எனக்கு என்னமோ இது சரியா படல. இந்த பொடி. ஆமா அண்ணா, காலையில போறவங்க ராத்திரிக்கு தான் வராங்க. ஆளாளுக்கு பேசியிருந்தா எனக்கு அறிவு இல்லையா? நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு அவங்க ஒன்றும் தீவிரவாதி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சா போயிட்டு போகிறாங்க. அதை எடு. என்னமோ நாங்க சொல்ற அளவுக்கு நீ நடந்துக்காத, பார்த்து நடந்துக்க. ஆமா அண்ணா, நம்ம இருக்கிற நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா சொல்றதையும் கொஞ்சம் கேளுண்ணா. என்ன சௌதரு சோப்ப கவர சொல்லி இருக்கிற? எப்ப பார்த்தாலும் ஸ்டேஷன்லயே இருக்க. வாயா, கொஞ்சம் இறங்கிதான் வாயா. பேருக்கு தான் இன்ஸ்பெக்டர், எல்லாமே உனக்கு நான் தானே. இந்த மாதிரி பாட்டை கேட்டு 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 அழுத்து போய் காதெல்லாம் கிழிஞ்சே போச்சு. இனி உன்னை நம்பி பிரயோஜனமே கிடையாது. கேட்ஸோட சேர்ந்து இந்த டைகரும் களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த பசங்களை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அந்த பசங்களை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி காது குத்து பண்ணி என்னை வந்து மொய் வச்சுட்டு போச்சு நீ. இதை பாரு, என் சித்தப்பாவை எப்படி கொன்னாங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அவனுங்களை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் வந்து நல்லா குடிச்சிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு போ. என்ன முறைக்கிற? போயா, ஆளும் மீசையும். போ போ. சிவா, இனிமேல் யாரும் என்ன தேடி வந்தா சரி, தயவு செய்து வீட்டு வெளியே வராதுங்க. சரி அப்பு, எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். சரி அப்பு, ஓகேவா? ஓகே. டேய் நில்றா, ஒரு முக்கியமான விஷயம். பாருடா, 2 நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. 2 நாள்ல எது வேணாலும் நடக்கலாம். வா, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். வா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வா. சரி, நீ சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம பார்த்த அந்த கேசட்ல ஒண்ணுமே இல்லையாடா? எப்படி போய் சொல்றது? டேய், பொய் சொன்னாதாண்டா நம்ம தப்பிக்க முடியும். இல்லாத கேசட்டை இருக்குன்னு சொன்னாதாண்டா போலீஸ் உடனே வரும். சிவாவையும் அப்பவே நம்மனா வேலைக்கு ஆகாதுடா. எஸ், இன்ஸ்பெக்டர் காலபைரவன் ஸ்பீக்கிங். நீங்க யாரு? கொலை வழக்குல தேடுற ஸ்டூடெண்ட் சூர்யா பேசுறேன் சார். சூர்யாவா? சொல்லுப்பா சார். அது வந்து நீங்க எங்க இருக்கீங்கப்பா? நீங்களா வந்து சரணடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நாங்க பிரின்சிபால கொலை பண்ணல சார். ஆனா கொலைப்பழி எங்க மேல விழுந்துருச்சு. நாங்க நிரபராதி சார். அத கோர்ட்டு தாப்பா முடிவு பண்ணும். முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க? கொலை பண்ணது யாருன்னு தெரியல. ஆனா அதுக்கு ஆதாரமா வீடியோ கேசட் இருக்கு சார். வாட்? சொல்லுப்பா, என்ன கேசட்பா? சார் அது வந்து சரி, ஓகே ஓகே, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானே உங்களுக்கு பர்சனலா வந்து வெயிட் பண்றேன். சார் நான் உங்களை நம்பலாமா சார்? என்ன நீங்க முழுசா நம்பலாம்ப்பா. சார் நாங்க பைத்தூர்ல டீ கடையில வேலை பார்க்குற அப்பு வீட்டில் இருக்கோம் சார். டேய் சவுந்தரபாண்டி, ஹலோ டைகரு. சொல்லு பைரவா. கேட்ஸோட களத்துல இருக்கியா? ஆமா. பசங்க இப்போ என் கஸ்டடியில. இமிடியேட்டா நீ என்னை பார்க்க வர்ற.
சௌந்தரபாண்டி. என்னய்யா மரியாதை இல்லாம நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? நான் யாரும் தெரியுமில்ல? ஒரு தம்மடி. உன்னை மாதிரி லோக்கல் தம் அடிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏதோ பசங்க மாடி இருக்காங்கன்னு சொன்ன, எங்க அவங்க? ஏன் ரொம்ப அவசரப்படுற? எதுவும் சொல்ற? பைரவா, உன் பேச்சுல ஆணவம் தெரியுது. ஆணவமா? ஏன் எனக்கு இருக்க கூடாதா? நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? அதை விடப்பா, விஷயத்துக்கு வருவோம். சௌந்தரு, என்னைக்கு நீ உன் தோப்புல வச்சு என்ன அவமானப்படுத்தினியோ அன்னிலிருந்து நீ என் ஃப்ரெண்ட் இல்ல, பிசினஸ் மேன். கொடுக்கல் வாங்கல், புரியல? வியாபாரி. புரியலையே. சொல்றேன். வா. சரி, உன் டீல் என்ன சொல்லு. உனக்கு தேவை பசங்க, எனக்கு தேவை பணம். பணமா? எவ்வளோ? பெருசா எது வேண்டாயா? 50 லட்சம். என்னது 50 லட்சமா? யோ, 50 லட்சம் என்னன்னு தெரியுமா? என்னமோ 50 கோடி கேட்ட மாதிரி ஆண் வாய் பழக்கிற. ஒண்ணு 50 லட்ச ரூபா பணம் கொடு, இல்லைன்னா வீட்டுக்கு ஓடிடு. பைரவா, புலியோட புடி எலி கையில மாட்டுச்சுன்னா எலி பஞ்சாயத்து பேசுமா. என்ன பசிச்சாலும் புலி புள்ள திங்காது. புலியோ எலியோ, பசங்க புடி என் கையில. பிடிச்சிருந்தா டீலு, இல்ல ஓடு. யானை கதை பூனை கதை இதெல்லாம் வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்கவங்கிட்ட பேசு, என்கிட்ட பேச. சரி, பசங்களை எப்ப என் கையில ஒப்படைப்ப? பசங்க இப்போ ஒரிசால இருக்காங்க, போறோம். அங்க போய் அவங்களை தூக்குறோம். சரி, கிளம்புவோம். பசங்க உன் கையில மாட்டிட்டா உனக்கு பணம். பசங்க என் கையில மட்டும் மாட்டிட்டானுங்க, அவனுக்கு பணம். மறுபடியும் யாருக்குடா காட்டி கொடுக்க போன் பண்ற? கொண்டே போறா. இதுக்கு அந்த வேலை பண்ண, எதுக்கு இந்த வேலை பண்ண? கேட்காம யாரா உனக்கு இது பண்ண சொன்னா? டேய் சிவா, வாடா சொல்லலாம், வாடா அடியாத, வாடா என்னடா சொல்ற? என்ன சொல்ற? எதுக்கு இந்த வேலை பண்ண? ஏற்கனவே நம்ம கொலைப்பொலியில சிக்கி இருக்கோம். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு வந்திருக்கான். நல்லதானே செஞ்சிருக்கான். என்னடா பண்ணிருக்க? என்னடா நல்லா செஞ்சிட்டு வந்திருக்க? உனக்கு என்னடா பிரச்சனை? நான் ஒன்னும் காட்டி கொடுக்கல, அவர்தான் தனியா வரேன்னு சொன்னாரு. அதுல தான்டா ப்ராப்ளமே. ஓட மாட்டேன்டா. யாரு கேட்டாது பண்ண? லைஃப் எல்லாத்தையும் குண்டோட தூக்கான்னு பாத்தியா நீ? நீ செத்தடா இன்னைக்கு. டேய் விடுங்கடா. ஏன்டா சண்டை போடுறீங்க? அவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமாடா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய், நீ பண்ணது ரொம்ப தப்புடா. சிவா, இப்போ இங்க சண்டை போறதுக்கு டைம் கிடையாது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றதை யோசிக்கணும். அதான் எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டானே, எங்க இருந்து யோசிக்கிறது? அவங்கள சண்டை வேணாம்டா, பேசாம அப்பு கிட்ட போய் சொல்லலாம், வாங்கடா. டேய், கரெக்டான யோசனைடா. அவர்தான் நம்மளுக்கு வழிகாட்டி. என்னமோ பண்ணி தொலைங்க. நல்ல வேலை நீங்க போன் பண்ணது அப்பு என்கிட்ட சொன்னாரு. பொம்பளை பிள்ளைங்க கூட வந்திருக்குன்னு பாக்குறேன். சரி வாங்க. காமராஜ், சௌந்தரபாண்டியனை சாதாரண நினைச்சிடக்கூடாது. அதே சமயத்துல நாமளும் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஓசூர்ல இருக்க பசங்களை ஒரிஜினல் இருக்கதா சொல்லி அந்த போலீஸ்காரன் நம்மளுக்கே ஆட்டம் காமிக்கிறானே. ஏய் முத்து, வண்டி எவ்வளவு வேகமா ஓட்ட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓட்டுறா. என்ன நம்ம ஒசூர் போற விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாருக்கு தெரியக்கூடாது. இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம ஒசூர்ல இருக்கணும், புரியுதா? சரிண்ணா. அந்த சௌந்தரபாண்டி அந்த 7 பசங்களை பிடிக்கிறதுக்கு முன்னால நாம அவங்கள பிடிச்சாகணும். என் முன்னாடி கை கட்டிண்டவன்ல இப்போ கை நீட்டி பேசுறான்டா. அது காரணம் அந்த பசங்கடா. அப்பதான் சௌந்தரபாண்டி நான் சொல்றத கேட்பான். அப்பதான் இன்ஸ்பெக்டர் நம்மளை மதிப்பான். என்ன சார் அடிக்காதீங்க சார். சார் போய் சொல்ல மாட்டேன் சார். சார் அடிக்காதீங்க சார். போய் சொல்லுவேடா. இங்க பாரு, பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது. என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடு. என்ன ஏமாத்த நினைச்ச ஏமாற மாட்டேன்டா. என்ன அப்பு வெளியே கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? வீட்டில் சாமி கும்பிட்றாங்க. பசங்களை பார்த்தேன், ஏன் இவனை அடிச்சேன்னு பாக்குறீங்களா? 50 ரூபா கொடுத்து விட்டேன், என்கிட்டயே தொலைஞ்சு போச்சுன்னு பொய் பேசுறான். அப்போ பொய் சொல்றவனையும் ஏமாத்துறவனையும் விடலாமா? அதான் இவனை அடிச்சேன். சரி, நீங்க போங்க, உங்களுக்கு வேற வேலை இருக்கும்.
யாரா அவன்? நம்ம ஊருக்குள்ள நமக்கு தெரியாம கட்ட போட்டு சட்டை பார்த்து சொல்லுங்க. பாஸ் வாங்க பாஸ், கூப்பிடுறல்ல வாங்க பாஸ். யார் இவன்? செனப்பண்ணி மாதிரி இருக்கான். எதுக்கு அவனை கேட்டு பார்க்கலாம். காட்டு. இந்த போட்டோல இருக்கிறவங்கள உனக்கு தெரியுமா? மேல கை 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 கொஞ்சம் லைட்டா. இது ரஜினி, இது கமல், இது எம்ஜிஆர், இது சிவாஜி. இந்த 4 கட்டணம் அந்த 4 மூஞ்சுக்கு தெரிஞ்சிருமா? அவன் ஆடு திருடுறவன், அவன் கோழி திருடுறவன், அவன் யாருன்னே தெரியலையா? அவங்கிட்ட எல்லாம் போய் கேட்கிறேன். இந்த ஜில்லாவில் இந்த ஊருக்குள்ளே சிந்தா மீறி எது நடக்காது. வா, இன்சூரன்ஸ் போடணும்னாக்க வரமாட்டேங்கிறிய. வா 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 சார், ஆளை பிடிச்சிட்டு வந்தாச்சு சார். நான் ஆடு மாடை பிடிச்சி வந்து சொல்றேன். யாரு? சுப்பிரமணி தானே இன்ஸ்பெக்டர்? யோ, இந்த ஏரியா கமிஷனர் பார்த்தா ஒண்ணுக்கு போடுவாரியா? நான் சுப்பு, எப்படி இருக்கா? ஓ, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கியா சுப்பு, நானும் ஒன்னா படிச்சவங்க. நான் ஃபெயில் ஆயிட்டா, அவன் பாஸ் ஆயிட்டான், அவ்வளவுதான் வித்தியாசம். நான் சுப்பு எப்பயுமே நான் தான் உனக்கு வாங்கி தருவேன். ஓசில சாப்பிட்டு போறேன் நீனு. நான் 2 பீஸா சொல்லிடுவா. உனக்காக தானே மொபைல்ல ஆர்டர் பண்றேன். வேற என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. எப்பயுமே நான் தானே உனக்கு வாங்கி தருவேன். என்ன சுப்பிரமணியா? நீ சுளுக்கெடுக்க வந்த மணிடா. கமிஷனர் உன்னை பார்த்தா ஒண்ணுக்கு போயிருவாரா? நீயும் பொண்ணுக்கு போறா? தெரியாம சொல்லிட்டு சார், அது 7 பேர் அப்போட வீட்டுல தான் சார் இருக்காங்க. கமிஷனரே உன்னை பார்த்தா ஒண்ணுக்கு போயிருவாரா? அடிங்க. நான் உங்க கமிஷனர் சொல்ல சார். அப்புறம் நான் கார்ப்பரேஷன் கமிஷனர் சொன்னேன் சார். கார்ப்பரேஷன் கமிஷனர்னா அவர் கமிஷனர் இல்லையா? ஒழுங்கு மரியாதை அப்பு விட்ட காமிக்கிற, புரிஞ்சதா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. சார் 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 நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். என்னடா சார்? சார் அப்படி இந்த பக்கம் இல்ல சார், இந்த பக்கம் போணும் சார். சார் வழியே தெரியல உங்களுக்கு. யார் போலீஸ்ல வேலை கொடுத்தது? போலீஸ் கர்மலுக்கு இருக்கிற நீ? போலீஸ் போலீஸ் கர்மலுக்கு சார். இருங்க சார், சீப் இருந்தா கொடுங்க சார். எதுக்குடா சார்? அப்போ வீட்ல அப்போட தங்கச்சி இருக்குல்ல, அத சீப் சீவிட்டே இருக்கணுமா உனக்கு? சொல்லால அடிக்கிறீங்க, சொல்லனால அடிக்கிறீங்க சார். ஐயோ ஏன்டா வாதிக்க? ஏறா. அப்பா, ஒவ்வொரு அடியும் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. புள்ளலாம் அடிக்கிறாரு. அப்பா போங்க சார், ஏன் சார் நிக்கிறீங்க? உளுந்துறாதீங்க சார், உளுந்து தொலையாதீங்க சார். சார் அடிக்கடி பண்றது சார். இதான் சார் அப்போட வீடு. ஏண்டா டேய், அப்பு விட்ட காமிடான்னா யாரோ பூட்ட விட்ட காமிக்கிற? சத்தியமா இதான் சார் அப்போட வீடு. எங்கடா அப்பு? சார் எங்க? இருங்க சார், இருங்க சார். சார் இருங்க சார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நீங்க என்ன சார் சொன்னீங்க? இருங்க சார், பேச்சு ஒரு முடிவு வரும். இருங்க சார். சார் நீங்க என்ன சொன்னீங்க? அப்போட வீட்டை தான் கடை சொன்னீங்க. அப்புவியா சார் கடை சொன்னீங்க? அப்படி அடைய போறேன். அரஞ்சடா. அப்பு அப்பு சார். சொல்லு சார், எனக்கு 1008 வேலை இருக்கு சார். ஏய், ஒத்தர மாட்டான் காமராஜ். சார் 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 வேலை சார். அவரை மட்டும் கூப்பிடாதீங்க. சாப்பிடுறதுக்கு பிரியாணி கேட்கிறார் சார். சார் சார் வாங்க சார், வாங்க சார் போலாம் சார். வாங்க சார். சார் அப்போ காட்டுற வரைக்கும் உங்க கூட தான் சார். வாங்க சார், ஏறுங்க சார், ஏறுங்க சார். அடை சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டைல கிளியாத சட்டை எங்க இருக்கு? ஹலோ, நான் தான் சின்னதா பேசுறேன். நீங்க ஏய், போன் எல்லாம் உனக்கு இருக்கு. சார் சார் போலீஸ் 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 காரங்க சார். போன் வேற சார். சார் சார் ஏறா. 4 பேர்லடா 40 பேர் வச்சு அடிக்க சொல்றேன். ஏறா. ஏறு. சார் வாங்க கருணா. சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க கருணா. இன்ஸ்பெக்டர் காலபைரவனும் சவுந்தரபாண்டியனும் உங்க தம்பியை தேடி ஓசூர் போயிருக்காங்க சார். காலபைரவன் லீவில் இருக்காரே சார். அவர் லீவ் எடுத்ததே நம்ம டிபார்ட்மெண்ட் தெரியாம சவுந்தரபாண்டி கிட்ட புடிச்சு கொடுக்க சார். நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே மோதுறாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க.
சிவா இன்னும் கொஞ்சம் வேகமா போனோம்னா காலைல ஒரு 9 மணிக்கு அந்த ஸ்டேஷன் போயிடலாம். நீ பாத்து ஏதோ அடிக்கடி பட்டுச்சான்னு பாருடா. டேய் பாரு என்ன இல்ல. என்ன சிவா ஒண்ணும் இல்ல. சரி ஒண்ணு இல்ல. சரி எழுது ஜெனி. அப்போ இங்க எங்கயாவது நைட் நம்ம தங்கிட்டு போலாமே, ஏன்னா எல்லாருமே டயர்டா இருக்கோம். சரி வாங்க தூக்கு நீ தூங்க சரி வா ஒண்ணு இல்ல வா. இங்க எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குது, ஒரு குகை மாதிரி இருக்கும், அங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில நம்ம கிளம்பலாம். ஓகேவா? நாளைக்கு ஈவினிங்லாம் போயிடலாம். பார்த்து மெதுவா இருங்க. பார்த்து இந்த சைடு பள்ளம் இருக்கு பாருங்க, பெரிய பள்ளம் இருக்குது. பார்த்து ஜெனி. போயிட்டே இருக்கு. நீ படுத்து. ஏய் இதை விட உயரமான இடம் கிடைக்கலடா உங்களுக்கு? என்னடி ஜெனி இப்பயே இவ்வளவு டயர்டா இருக்கற? சிவா கிளம்பலாமா? இடம்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், வாங்க போலாம். வாங்க. அப்போ எனக்கு பசிக்குது அப்போ, சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றியா? ஜெனி எல்லாருக்கும் தாண்டா பசிக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கடா. டேய் நம்மளாலே பசியை பொறுத்துக்க முடியல, அவங்க எப்படா தாங்குவாங்க? டேய் இங்க பாருடா, ஜெனி சொல்லிட்டா, நான் சொல்லாம இருக்கேன். பசி வந்து வயித்தை கில்லுதுடா. சரி யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு தர்றேன். ஆமா சோனா சந்தோஷங்க? சோனாவும் சந்தோஷம் காட்டுல ஏதாவது பழம் கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்காங்க. சரி நான் சந்தோஷ் கூட்டி போய் சாப்பாடு வாங்கிட்டு தர்றேன், நீங்க எல்லாம் அங்க வந்துருங்க. சரி வரேன். அப்பு என்னதான் கோவக்காரரா இருந்தாலும் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தியா? அப்பு என்ன சிவா, சோனா அங்க எங்கேயாச்சும் இருந்தா சீக்கிரம் வர சொல்லிடுங்க. சரி டேய் சாரதி சூர்யா, நீங்க 2 பேரும் நைட் நம்ம தங்கி இருந்த இடத்துல இருந்து துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நாங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறோம். அப்பு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம 3 பேர் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். கிளம்பலாமா? கிளம்பு. இருங்க பிரியா, மெதுவா போ. பாத்துருங்க பாறை வழுக்கும், பாத்துருங்க. ஜெனி பாத்து வா ஜெனி, பாறை வழுக்க போகுது. மெதுவா. அங்க பாருடி அவங்கள. ஏன் அவன் நம்மளோட வந்து குளிக்க வேண்டியதானே? அவனோட தான் குளிப்பாளா? ஏய் என்னடி நீ, அவன் கூட குளிச்சாதான் குளிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே சும்மா இருடி. சரி ஒரு நிமிஷம் இரு. சிவா டைம் ஆச்சு, போனவங்க எங்கன்னு பாத்துட்டு வாயே. ஏய் நீ என்னதான் கத்துனாலும் உங்க காதுல விழவே விழாது. நீ வேணா பாரு, இங்க எது நம்ம ஊருக்கு போகும்போது குட்டி சிவா இல்ல குட்டி ஜெனியோட தான் போறோம். அது உனக்கு இப்பதான் தெரியுமா? எனக்கு ஸ்கூல்லயே தெரியும். சிவா நீ போய் பசங்களை கூட்டிட்டு வா. சந்தோஷ், அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க அவசரப்பட்டதுனால இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? என்னாச்சு? நீ ஃபோன் பண்ணாலும் மறுபடியும் என் தங்கச்சிலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். நல்ல வேலை அந்த போனை நான் எடுத்தேன். நான் தான் 2 நாள்ல போலீஸ் கிட்ட கூட்டு போறேன்னு சொன்னான்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்போ எங்களுக்கு சிவா மேல நம்பிக்கை இல்ல. அவன் எப்ப பார்த்தாலும் ஜெனி கூட தான் இருக்கான். அவன் அவ கூட சுத்துறது தான் வந்திருக்கான். வா இப்படி போலாம். அதுக்கு எதுக்கு எங்களை கூட்டு வந்தான்னு தெரியல. மண்ணோடு என்ன உள்ளது, யார் கண்டு சொன்னது? பெண்ணோடு என்ன உள்ளது, யார் இங்கே கண்டது?
அவனை காப்பாத்த அவங்க அண்ணன் ஏசி இருக்காரு, சாரதிக்கு அவங்க அண்ணன் இருக்காரு, எங்களுக்குன்னு யாரு இருக்கா? அதனாலதான் போன் பண்ணோம். அப்போ நீங்க போறியா இல்லையா? கொண்டுட்டீங்களா? டேய், கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையா இல்லையாடா? அன்னைக்கு என்னமோ ரொம்ப நல்லவனாட்டம் பேசுனீங்க. உயிரே போற சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த நேரத்துல கூட உங்களுக்கு குடியும் கும்மாளமும் ஓவரா தான் இருக்கு. டேய், நாங்க ஒன்னும் சும்மா குடிக்கலடா, ஃபீலிங்ஸ். அதான். என்னடா ஃபீலிங்ஸ்? நாங்க சாகலனா போலீஸ் எங்களை பிடிக்கலனா நம்மள நம்பி 3 பொண்ணு வந்திருக்காளுங்க. அந்த அக்கறை கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருந்தா இப்படி செய்ய மாட்டீங்கடா நீங்க. இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்கள நான் போய் தொலைங்க. இவன் ஏன் சிவா சிவான்னு கத்திட்டு ஓடி வரான்? என்னடாச்சு? ஏன்டா சந்தோஷ் இப்படி ஓடி வர? என்ன எல்லாம் எங்க தாண்டா போய் தொலைஞ்சீங்க? சரி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அப்போ புடிச்சு போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்ற? ஜெனி, சோனா, பிரியா எங்கடா? அவங்கள நம்ம இருந்த இடத்துல தாண்டா உட்கார சொல்லிட்டு வந்தேன். டே, நாங்க போய் பாத்துட்டு தாண்டா வந்தேன், யாருமே இல்லடா. ஐயோ, என் தலையே சுத்துதே. சிவா, டென்ஷன் ஆகாதடா. வாடா போலாம். சிவா, நாங்கடா. வந்து தொலைங்க. அவளுங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள 3 பேத்தி வச்சுக்கிறேன். பிரச்சனை பத்தாது, நீக்கி செத்து தொலைச்சிடாத. தண்ணி அடிக்காதரா கேக்குறியா நீயே? கேக்குறியா நீயே? வந்து தொலை, வா. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் அப்பு வீட்டுல தகவல் சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். நீங்களே எங்கேயும் போயிடாதீங்க. சிவா, இந்த நிலைமையில எங்களை விட்டுட்டு போயிடாத. என்னடி முட்டாள் மாதிரி பேசுற? நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கோம்? அப்பவும் நம்மள விட்டுட்டு போயிட்டாரு. சிவா, நீ போனாதான் சிவா ஏதாவது நடக்கும். நீ போயிட்டு வா சிவா. நீ போனாதான் வந்துடுறேன். முத்து, போய் அங்கே போய் பாடுறா. போடா. ஏய், நீ அந்தாக்கு போடா. நிக்காதா, போ பாரு. போடு. ஆமாண்டி, வந்துட்டாங்க. வாங்கடி ஓடிடலாம்.
ஏண்டா என் சித்தப்பனை கொண்டுட்டு என் கண்ணிலே மண்ணை தூளான்னு பாக்குறீங்களா? இந்த சௌந்தர பாண்டி யாருன்னு காட்டுறேன்டா. அநியாயமா எங்க அப்பு கொண்டுட்டீங்களாடா, உங்களுக்கு நான் சும்மா விட மாட்டேன். எங்க கிட்டயாடா உன் வித்தையை காமிக்கிற? சௌந்தரு, டீல் ஞாபகம் இருக்கா? நீ பிடிச்சா பணம், நான் பிடிச்சா பணம். ஞாபகம் இருக்கா? பணம் தாயா. என்ன சொல்ற? வா, பணம் தானே, வா. உனக்கு வேண்டிய ஒரு மானை பிடிச்சி வச்சிருக்கேன், முதல்ல அதை வேட்டையாடு. மானா? மான் தாயா. சௌந்தரு Dara
digidindindara dinda digidindindara dinda digidindindara dindindara re dinda digidindindara dinda digidindindara dinda digidindindara dindindara re வேட்டையாடிடும் நெஞ்சம் உன்னை கொஞ்சம் பிடிக்குது கொஞ்சம் வேட்டைக்காரனே வாடா உன்னை வேட்டையாட போறேன்டா பதுங்கிச் செல்லும் புலியும் நீதான் உன்னை பாய துடிக்கிறேன்டா நெருங்கி நானும் அருகில் வந்தால் விலகிச் செல்ல நினைப்பதேண்டா கனவில் வந்தவன் மண்ணில் திரிகிறான் உன் திமிரை அடக்கி உன்னை மடக்கிட இரவும் வந்தது நீ வாடா digidindindara dinda digidindindara dindindara re dinda digidindindara dinda digidindindara dinda digidindindara dindindara re வேட்டையாடிடும் நெஞ்சம் உன்னை கொஞ்சம் துடிக்குது கொஞ்சம் வேட்டைக்காரனே வாடா உன்னை வேட்டையாட போறேன்டா உந்தனுடலும் எனக்கே எனக்கே உந்தனுயிரும் எனக்கே தாண்டா உன்னை அடைய பிறந்தவள் தானே உன்னை அணைக்க துடிப்பவள் நானே எல்லோருமே எப்போதுமே தோற்பதில்லடா தோற்பதில்லடா உன்னை வெல்லவே வந்திருக்கிறேன் சின்ன புள்ளடா இந்த சின்ன புள்ளடா dinda digidindindara dinda digidindindara dinda digidindindara dindindara re dinda digidindindara dinda digidindindara dinda digidindindara dindindara re ஹலோ மணி பேசுறேன் அட ஒண்ணும் கேட்கல என்ன சொல்ல மணி பேசுறேனே கேட்கல நம்மள தேடி போலீஸ் காட்டுக்குள்ள ரைடு வந்துச்சுண்ணே என்னையா அது வண்டி அள்ளி போடுடா போடுங்க எல்லாத்தையும் ஏத்துக்கடா அவங்களால ஏத்துக்கடா வாங்கடா வாங்கடா டே எந்திரா வாடா 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 அல்ட்ரா ஏத்துடா முதல்ல அவனுக்கு வேகமா சவுந்தரபாண்டி நீங்க எப்படி இங்க இந்த ஏரியால வனவிலங்க வேட்டையாடி கொம்பு தந்தமெல்லாம் கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துச்சு அதனால உங்களை செக்அப் பண்ண வேண்டியதா வந்தது யூ கேன் கோ ஓகே சார் பார்க்கலாம் மிஸ்டர் சவுந்தரபாண்டி நைஸ் மீட்டிங் மீ டூ சார் இது என்ன ரத்தமா தெரியுது அடடா ஏன்பா பரவலையில் நாய் அடிச்சு இதெல்லாம் துடைக்கிறதா இல்லையா விடுங்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க நான் பாத்துக்கிறேன் இது நாய் ரத்தம் மாதிரி தெரியலையே மனுஷ ரத்தம் மாதிரி தெரியுது ஆமா இது மனுஷ ரத்தம் தான் அதுக்கு இப்ப என்னங்கற இரு வரேன் அவரா இந்தா போதுமா பொறுக்கிட்டு போ கரெக்டா மிஸ்டர் சவுந்தரபாண்டி எல்லாரும் போல என்ன நினைச்சிட்டில்ல புரியல இந்த மாதிரி பணக்கட்டுல படுத்து புரண்ட வேண்டானா பரம்பரை பணக்காரன்டானா என்னடா சொல்ற காருக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட வெளியே விட்டுட்டு நீ சரணடைஞ்சிரு யார் நானா நான் யாருன்னு தெரியுமா சவுந்தரபாண்டிடா இப்படியே சுட்டேன் மண்ட மூளை வெளியே வந்துருமாக்கா வேணாம் என்ன பசங்களை கேக்குற பஞ்சு முட்டை கேக்குற மாதிரி வேணாம் பயம் இருக்கணும் டைகர்னா அந்த பயம் இருக்கணும் என்ன என்னை ஒண்ணும் பண்ணிராத என்னை ஒண்ணும் பண்ணிராத அந்த பயம் இருக்கணும் சவுந்தரபாண்டிடா அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சியாடா அங்க பாருடா
அடி நகர்ந்தாலும் உன் உடம்பு சல்லடையாயிரும். சுத்தியும் பாத்தியா? நல்லா பார். இவங்க என் பிள்ளைய அநியாயமா கொண்டுட்டாங்கம்மா. இவங்க படிச்ச பசங்க நண்பனை தேடி வந்திருக்காங்கன்னு கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்கிட்டு போட்டோன்னு என் பிள்ளை சொன்னதை நம்பி நான் மோசம் போயிட்டேம்மா. இவங்க படிச்ச பிள்ளைங்க முறை நடந்துக்கிட்டாங்க. ஆத்துல குளிக்கிறதும் ஆட்டம் போடுறதும் பகல் பூரா ஜோடி ஜோடியா சுத்துறதும் ராத்திரி ஆனா குடிச்சு விட்டு குப்பால் அடிக்கிறதுமா. என் பிள்ளைய கொண்டுட்டாங்கம்மா. அநியாயமா கொண்டுட்டாங்கம்மா. எஸ் யுவர் ஆனர். பிரின்சிபல் மட்டும் இல்லை, தங்களுக்கு உதவி பண்ண அப்புவும் இவங்க கொலை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ் மிஸ்டர் சதாசிவம், சாட்சியை ஏதாவது விசாரிக்கிறீங்களா? எஸ் யுவர் ஆனர். மேடம், நீங்க என்னதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாது. சொல்லி கொடுத்தத ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்கீங்க. உங்க பையனை கொலை செஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் உங்க பையனை விட பணமே பெருசு நீங்க வந்திருக்கீங்கல்ல, பரவாயில்ல. உங்களுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்னோட சாட்சியை தரக்குறைவா பேசுகிறார். ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யுவர் ஆனர், டீ கடையில வேலை பார்த்த உங்க பையன் அப்பு சம்பந்தமே இல்லாத இந்த ஸ்டூடெண்ட்ஸை எதுக்கு அவங்க வீட்டுல தங்க வைக்கணும்? ஏன்னா அவங்க கையில கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சுல்ல, அதான் பணத்தாசை. வீணா பழி போடாதீங்க. பணத்துக்கு ஆசைப்படுறவன் ஏன் பிள்ளை இல்ல. ஒரு கால சோத்துக்கு வழி இல்லாத இவங்களா பணக்கார பசங்க. இவங்களுக்கு உதவி செஞ்ச ஏன் பிள்ளைய கொண்டுட்டாங்க. இவங்களை சும்மா விடாதீங்கம்மா. சரி, நீங்க போங்க. யுவர் ஆனர், அப்புவின் அம்மா கூறியது அத்தனையும் கட்டுக்கதை. தன்னோட மகனை கொன்னவங்களை கூட காட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு இவங்களை மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. அப்புவோட கொலைக்கும் பிரின்சிபலோட கொலைக்கும் இந்த மாணவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் இந்த மாணவர்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இவர்களை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒழுக்கமான மாணவர்களின் எதிர்காலத்தை பத்தி நம்ம கவலைப்படலாம். ஆனா இவங்க மாணவர்களா? படிக்கும் போதே காதல், தட்டி கேட்ட பிரின்சிபலை கொலை செய்தல். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளியா நிரபராதியா என்று தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே இவர்களை குற்றவாளி என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? குற்றவாளி இல்லை என்றால் கொலை நடந்த அன்று பிரின்சிபால் வீட்டுக்கு இவங்க ஏன் செல்ல வேண்டும்? ஊரை விட்டு ஏன் ஓட வேண்டும்? ஊரை விட்டு ஒன்றும் ஓடவில்லை யுவர் ஆனர். தேர்வில் தோல்வி அடைந்ததை பிரின்சிபாலிடம் கூறிவிட்டு ஒரு மன ஆறுதலுக்காக வெளியூர். சரி, வெளியூருக்கு போனவங்க பிரின்சிபல் கொலையை இவங்க தான் பண்ணாங்கன்னு பேப்பர்ல நியூஸ் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருக்கலாமே. இல்ல சிவாவோட அண்ணன் ஏசி தானே, அவருக்கு ஒரு போனை போட்டு அடுத்த பிளைட்ல பறந்து வந்திருக்கலாமே. அதை விட்டு ஏன் காட்டல, அதுவும் அப்புவோட வீட்டில் போய் ஏன் பதுக்கணும்? ஏன்னா இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. இது சிவோட அண்ணா அந்த ஏசிக்கும் தெரியும். இவங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ஏசி அமைச்சு அவங்கள காப்பாத்திருக்காரு. இந்த கேஸின் போக்க திசை திருப்பறதுக்காக என் கட்சிக்காரர் அவர் மீது வீண் பழியை சுமத்தி மிஸ்டர் சவுந்தரபாண்டியனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மிஸ்டர் சவுந்தரபாண்டியை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதி வேண்டும் யுவர் ஆனர். எஸ், ப்ரோசீட். சவுந்தரபாண்டி, சவுந்தரபாண்டி, சவுந்தரபாண்டி. வணக்கம்மா. மிஸ்டர் சவுந்தரபாண்டி, நீங்க சிவாவையும் அவங்க நண்பர்களையும் பலமா தாக்கி காட்டுக்குள்ள கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்பதான் மிஸ்டர் அருட்செல்வன் உங்களை கைது செஞ்சிருக்காரு, கரெக்டா? இல்ல யுவர் ஆனர், நான் ஓசூர்ல இருந்து சென்னை வரை வழியில இந்த பசங்க தான் ரொம்ப பரிதாப நிலையில அடிபட்டு கிடந்தாங்க. என் ஃப்ரெண்டு காலபைரவன் தான் போற வழியில ஆஸ்பத்திரி சேர்த்தலாம்னு சொன்னான். அதனாலதான் என் கார்ல ஏத்தணும் யுவர் ஆனர். சென்னையில இருந்த நீங்க ஒசூர் எதுக்காக போனீங்க? உங்க கூட காலபைரவனும் வந்திருக்காரு. அப்படின்னா இந்த கொலைக்கு உங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் சவுந்தரபாண்டியன் சமுதாயத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அது மட்டும் இல்லை, அலிராஜா என்ற அநாத ஆசிரமம் நடத்தி வர்றார். தான் மேலே உயிரை வச்சிருக்கிற சித்தப்பாவோட கொலைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சும் என் கட்சிக்காரர் அமைதியாக இருக்காருன்னா அவர் சட்டத்தை மதிக்கிறார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். மிஸ்டர் சவுந்தரபாண்டியன், நீங்க தெய்வமா மதிக்கிற உங்க சித்தப்பா இறந்து 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸே வெளியே வருது. சரிங்க, இந்த 10 நாளும் நீங்க பிஸியா இருந்துட்டீங்க, அவரை போய் பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிருக்கலாம்ல. இல்ல சார், அவரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே எப்போதுமே ஹரித்வார் போயிடுவாரு. ரிசல்ட் வரப்பதான் அவர் வருவாரு.
பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் கொலையான விஷயமே. இது அப்பட்டமான போய். உங்களுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் என் கட்சிக்காரர் மீது வீண் பழிய போடுகிறார். ஏற்கனவே சித்தப்பா இறந்து போய் என் கட்சிக்காரர் ரொம்ப சோகத்தில் இருக்கார். மேலும் அவரை தொந்தரப்படுத்த வேண்டான்னு கேட்டுக்கொள்கிறேன். சாரி யுவர் ஆனர். ஓகே, நீங்க போகலாம். நன்றிங்கம்மா. யுவர் ஆனர், இந்த வழக்கை இன்வெஸ்டிகேட் செய்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அருட்செல்வனை குறுக்கு விசாரணை செய்வதற்காக அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். அருட்செல்வன், அருட்செல்வன், அருட்செல்வன். மிஸ்டர் அருட்செல்வன். எஸ். மதுரையில் இன்ஸ்பெக்டரா இருந்த நீங்க இப்பதான் சென்னைக்கு ஏசியா ப்ரமோட் ஆயிருக்கீங்க. எஸ். ஓகே, உங்க சர்வீஸ்ல பல சாதனைகளை செஞ்சிருக்கீங்க. வெள்ளையங்கிரி மலையில பதுங்கியிருந்த கள்ள நோட்டு கும்பல குரம வேஷம் போட்டு பிடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி கஞ்சா சாகுபடி செஞ்ச கந்தசாமியை மாறு வேஷத்துல போய் பிடிச்சிருக்கீங்க. அதே போல இந்த கேஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு நினைச்சு பல மாறு வேடங்கள்ல உங்க உயர பணைய வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. சாரி சார், போலீஸ்காரனுக்கு உயிர் போகும்போது அவன் டியூட்டில தான் போகணும். அப்பதான் அவனுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பெருமை. அதே மாதிரிதான் இந்த கேஸ நான் டீல் பண்ணேன். சவுந்தரபாண்டி நெத்தியில துப்பாக்கி வச்சு சுட்டிருந்தா அங்கேயே நான் செத்திருப்பேன். அது வீர மரணம். அதை செய்யாத விட்டதுனால அவனுக்கு துர்மரணம். அதை இந்த கோர்ட் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏசி அருள் செல்வம் போய் சொல்றதுல ரொம்ப திறமையானவர். எப்படி இவர் நெத்தியில துப்பாக்கி வச்சாரா, இவர் தட்டி விட்டாரா, அவர் கட்டுக்கட்ட பணம் கொடுத்தாரா, இவர் வாங்கலையா? ஏசி அருள் செல்வம் பெரிய கோடீஸ்வரர். கொலை நடந்த அன்று யுவர் ஆனர் இந்த புக் யாருதுன்னு பாருங்க. ஐடி கார்டை பாருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். சிவா, யுவர் ஆனர், இது சிவாவோட ஃபிங்கர் பிரிண்ட் சர்டிஃபிகேட், சர்டிஃபைட் பை மிஸ்டர் வேணுகோபால். நீங்க போகலாம். தேங்க்யூ சார். சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாங்க. சிவாவோட காதலை பிரின்சிபல் எங்க வீட்டில் சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் திட்டமிட்டு பிரின்சிபலை கொலை பண்ணியிருக்காங்க. இன்றைய மாணவர்கள் சமுதாயத்தில் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. அதனால இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுங்க. அப்போதான் வருங்கால மாணவர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சாட்சிகளையும் சம்பவங்களையும் வைத்து பார்க்கையில் பள்ளி முதல்வரை கொலை செய்தது இந்த மாணவர்கள் தான் என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சவுந்தர பாண்டியனுக்கும் இந்த கொலைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. அவர் நிரபராதிதான் என்று கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. குருவாக கருத வேண்டிய பள்ளி முதல்வரை கொலை செய்தது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு உதவிய அப்புவையும் கொலை செய்தது இந்த மாணவர்கள் தான் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே என்ன மன்னிக்கணும். யார் நீங்க? யாரா இருந்தாலும் கூண்டுல நின்னு பேசுங்க. நன்றிங்கம்மா. அம்மா கும்பிடுங்கம்மா. வணக்கம்மா. அம்மா, என் பேர் பாரதிங்கம்மா. நான் ஒசூர வீடியோ கடை வச்சிருக்கேம்மா. ஒரு நாள் இந்த பசங்க என் கடைக்கு வந்து என் கையில் இருக்க இந்த கேசட்டில் ஏதோ ஆதாரம் இருக்கு, இதை போட்டு பார்க்கணும்னு சொன்னாங்கம்மா. அதனால தான்மா பிச்சைமுத்து அண்ணனை கூப்பிட்டுட்டு இந்த கோர்ட்டுக்கு வந்தேன். தயவு செய்து இந்த கேசட்டை போட்டு பாருங்கம்மா. போய் அந்த கேசட்டை வாங்கிட்டு வாங்க. இந்த கேசட்டை கொஞ்சம் போடுங்க. அம்மா என்ன மன்னிச்சுக்கணும். அம்மா, என் பேர் பிச்சைமுத்து. நான் கல்யாண ப்ரோக்ராம் இருக்கேன். எங்கள் ஊரில் டீ கடை வச்சிருந்தேன். அந்த அப்பு கடையெல்லாம் அந்த பசங்கள்லாம் பார்ப்பேன். அந்த இருக்கார சேப்பு சட்டை போலீஸ்காரரு, அவர் தான் பசங்களை போட்டோக்கெல்லாம் காட்டி ஊரெல்லாம் தேடி திரிஞ்சாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்டரு அப்பு அடிச்சு கொன்னதை என் 2 கண்ணாலையும் பார்த்தோம்மா. வணக்கம் சித்தப்ப. வணக்கம் இருக்கட்டும். ஏதோ அவசரமா பார்க்கணும்னு ஃபோன் பண்ண. எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் தான். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ட்ரஸ்டுக்கு சொந்தமான அந்த 80 ஏக்கர் நிலம் இப்ப எனக்கு தேவைப்படுது. என்னது 80 ஏக்கர் நிலமா? ஆமா, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க மட்டும்தான். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? இது உனக்கோ எனக்கோ மற்றவங்களுக்கோ சொந்தமானது இல்ல. இது மக்களுடைய சொத்து. இது மேல ஆசைப்படுற முடிவை மாத்திக்க. இத பாரு, எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க. நீ ஒருத்த மட்டும்தான் முட்டுக்கட்டையா இருக்கிறது. ஏய்,
உன் ரவுடித்தனத்துக்கு மற்றவங்க வேணா பயப்படலாம், ஆனா நான் அப்படி கிடையாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின போலீஸுக்கு போக வேண்டியது இருக்கும். பி கேர்ஃபுல் ஐஸ். நான் எவ்வளவோ சமாதானமா பேசி பார்த்துட்டேன், ஆனா நீ சம்மதிக்கிற மாதிரி தெரியல. இத பார், இந்த சவுந்தர வண்டி பேச்ச கேட்டீனா சந்தனமா மணப்ப, இல்லாட்டி இந்த வீடியோ படக்காட்சியை வைத்து பார்க்கையில் மாணவர்களுக்கும் பிரின்சிபல் கொலைக்கும் சம்பந்தமே இல்லை. சவுந்தர பாண்டியன் தான் இந்த கொலையை செய்தார் என்று திட்டவட்டமாக தெரிகிறது. சொத்துக்காக தனது சித்தப்பாவாகிய பள்ளி முதல்வரை கொலை செய்ததும், அதற்கு ஆதாரமாக இருந்த ஒத்தமூக்கு முஸ்தப்பாவையும் மற்றும் இந்த மாணவர்களை பலமாக அடித்து துன்புறுத்திய சவுந்தர பாண்டியனை ஈபிகோ 302 பிரிவின்படி சாகும் வரை தூக்கிலிடவும், மேலும் அப்புவை கொலை செய்து சவுந்தர பாண்டியனுக்கு உடந்தையாக இருந்தும் கண்ணியமான காவல்துறையை கலங்கப்படுத்திய கால பைரவனுக்கும் இதே பிரிவின்படி தூக்கில் போடவும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீதிபதி அம்மா, இந்த கோர்ட்ல எனக்கு பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் அனுமதி வழங்கணும். எஸ். இந்த வீடியோ கேஸ்ட் மட்டும் இப்ப கிடைக்கலனா எங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும். நாங்க ஏன் வீட்டு விட்டு ஓடணும்? எக்ஸாம்ல ஃபெயில் ஆனங்கிறதுனால இல்ல. எங்க பேரண்ட்ஸ் எங்களை அடிப்பாங்கன்னு, திட்டுவாங்கன்னு, டீச்சர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு ஓடணும். சுமார் தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 8.5 லட்சம் மாணவர்கள் +2 எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா அதுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு வர 3 பேரை மட்டும்தான் இந்த சமுதாயம் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுது, பாராட்டுது. அது கீழே வர 70-80% ஸ்டூடெண்ட்ட இந்த சமுதாயம் கண்டுக்கிறதும் இல்ல, பாராட்டுறதும் இல்ல. அவங்க நிலைமையே இப்படி இருக்கிறப்ப ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டை பத்தி சொல்லவே வேண்டாம். ஆனா இந்த நாட்டுல 780 வகையான கோர்ஸ் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் டாக்டர், இன்ஜினியர், ஐடி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த கோர்ஸ் மட்டுமே படிச்சா மத்ததெல்லாம் யார் படிப்பா? இந்த சமுதாயம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு திறமை இருக்கு. அது வெளியே வரணும்னா அவங்கள வெளியில விட்டுருங்க. அப்பதான் அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். தேவையில்லாம உங்க ஆசைய அவங்க மேல போட்டு திணிக்காதீங்க. இது எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இத பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். அப்பதான் அவங்க வெற்றி பயணம் தொடரும், அவங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும். மாணவர் சிவா கூறியது போல் நானும் இங்கு சிலவற்றை கூற விருப்பப்படுகிறேன். மாணவர்கள் இந்த நாட்டின் கண்கள். அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு பெரும்பாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் காரணமாகவே இருக்கிறார்கள். ஆகவே மாணவர் சமுதாயத்துக்கும் பெற்றோர் சமுதாயத்திற்கும் இந்த சபையில் இந்த நீதிமன்றம் சில செய்திகளை கூற கடமைப்பட்டுள்ளது. +2 தான் அவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று தவறாக நினைக்கிறீர்கள். மாணவர்களை கல்லூரியில் சேர்ப்பதற்கு முன்பு கல்லூரியில் என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கிறது என்று அறிந்து அதை மாணவர்களிடம் காண்பியுங்கள். அவர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு எது வேண்டுமோ படிப்பார்கள். நீங்கள் தேர்வு செய்து அவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள். மாணவர்களின் சமுதாயம் வாழ வேண்டிய சமுதாயம். அவர்கள் வளர்ச்சிதான் நம் நாட்டின் வளர்ச்சி. ஆகவே அவர்கள் வழியிலேயே விட்டுவிடுங்கள். அருள் செல்வம் போன்ற நேர்மையான அதிகாரிகள் நம் நாட்டுக்கு தேவை. அதேபோல் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த கோர்ட் நன்றி கூறுகிறது.